வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமான ஒரு புதிய அறிவிப்பை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ நம்ம நகைக்கடன் தள்ளுபடி சம்பந்தமா ஒரு சில வீடியோக்கள் போட்டிருந்தாலும் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எந்த வங்கிகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்ய போறாங்க, குறிப்பா பார்க்க போனோம்னா அதாவது புதிய ரேஷன் கார்டு பெற்று நகை கடன் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்குமா அப்படிங்கிறது சம்பந்தமா ஒரு புதிய தகவல் பாத்தீங்கன்னா வந்திருக்குது. அதுல குறிப்பா பார்க்க போனோம்னா அனைவருக்கும் இந்த தடவை நகைக்கடன்ங்கிறது தள்ளுபடி கிடைக்காது அப்படிங்கக்கூடிய தகவலையும் தெரியப்படுத்தி இருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன தகவல் வந்திருக்கு அப்படிங்கறது நம்ம வீடியோக்குள்ள போய் பாத்தீங்கன்னா டீட்டெயிலா பார்த்தலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலா பார்த்தலாம். தேர்தல் வாக்குறுதிகளை ஒவ்வொரு கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களும் தெரியப்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கொடுத்த அறிவிப்புகளுக்கு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புல பாத்தீங்கன்னா ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கேலேருந்து வெற்றி பெற்று வந்தா 3 சவரன் வரையும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா பல பேர் பாத்தீங்கன்னா நகைக்கடன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டுறவு வங்கிகளை நோக்கி பாத்தீங்கன்னா படையெடுத்து போய் நகைக்கடன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் பழைய உறுப்பினர்களா இருக்கட்டும், இப்ப புதுசா ரேஷன் கார்டு பெற்று பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி நகைக்கடன் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குறிப்பா இதுல யார் யாருக்கு பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்ண போறாங்க, அனைவருக்கும் தள்ளுபடி கிடைக்குமா, பழைய உறுப்பினர்களுக்கு மட்டும் கிடைக்குமா, இல்ல இப்ப புதுசா உறுப்பினர்கள் சேர்ந்தாலும் அவங்களுக்கும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த முறையும் ஒரு சில தகுதி கட்டுப்பாடுகள் பாத்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. அந்த தகுதி கட்டுப்பாடுகளுக்குள்ள யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பாத்தீங்கன்னா தள்ளுபடிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுல ஏழை எளிய மக்களா இருக்கட்டும், நடுத்தர மக்களா இருக்கட்டும், இந்த நகைக்கடனுங்கிறத தவறான முறையில யூஸ் பண்ணாலும் பாத்தீங்கன்னா ஒரு சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதா பாத்தீங்கன்னா ஒரு சில வட்டாரங்களில் இப்ப புதிய தகவல் கிடைச்சிருக்குது. ஸோ இது அடிப்படையில யார் யாருக்கு பாத்தீங்கன்னா இன்னும் முழுசா கொடுக்க போறாங்க, இந்த தள்ளுபடிங்கிறது அனைவருக்கும் கிடைக்குமா, இந்த மகளிர் உரிமை தொகையானது மாதம் 2000 ரூபாய் பாத்தீங்கன்னா உயர்த்த போறாங்களா, மத்திய அரசுல இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த ரூபாய் 12,000 ரூபாய் வங்கி அக்கௌண்ட்ல செலுத்தப்பட போறதாவும் ஒரு சில தகவல்கள் பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியால அதிகமா பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில இதுக்கு என்னென்ன அதிகாரப்பூர்வமான தகவல் வெளிவருது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்துதான் பாத்தீங்கன்னா பார்த்தாகணும். இது மாநில அரசா இருக்கட்டும், மத்திய அரசா இருக்கட்டும் கொண்டு வரக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல வரது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோல பாக்குறேன்.